நீர் சர்வ வல்லவர், எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவரே மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினால எங்களை ரட்சித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறே. அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஐஸ்வர்யத்தினால எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறீர். அதற்காக துதிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 36வது வசனம். இங்க பேதுரு கொர்நேலியு வீட்டுல இருந்த கொர்நேலியு, அவனோட வீட்டார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் கூடியிருந்தப்ப பேதுரு பண்ணின பிரசங்கத்தை தொடர்ச்சிய இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றது யூதர்கள், புறஜாதியினர் எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இஸ்ரவேலுக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னது ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அந்த வசனத்தின்படி நீங்க அதை அறிந்திருக்கிறீங்க. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலியா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணின பிறகு எல்லா இடத்திலையும் கலிலியால இருந்து யூதேயா தேசம் வரைக்கும் நடந்த சங்கதி அப்படின்றது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்தது. சமாதானத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்தது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித்திருந்தார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினால இயேசு நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராகவும் எல்லா இடங்கள்லையும் சுற்றி திரிந்தார். எங்க கலிலியா, யூதேயா தேசம் எல்லா இடங்கள்லையும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள்ன்றது இங்க பேதுரு தன்னையும் தன்னோடு கூட இருக்கிற அப்போஸ்தலர்களையும் சொல்றாரு. எல்லா இடங்களிலும் இயேசு செய்ததற்கு, ஏன்னா இவங்க கூடயே இருந்தாங்க, நாங்க அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க. பிசாசு துரத்தப்பட்டத அவங்க கூட இருந்தது நாங்க சாட்சியா இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அவரை சிலுவையில அடித்து கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து
பேசுறார். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். 3வது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். மரித்த இயேசுவை சிலுவை மரணத்துக்கு பின்பு 3வது நாள் உயிரோடு எழும்பினார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களுக்கு தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சியுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். எல்லா ஜனவரும் பார்க்கிற மாதிரி அவர் காட்சி கொடுக்கல. உயிர்த்தெழுந்த இயேசு புசித்து குடித்தவர்களுக்கு, அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கு, அவரோடு கூட உடன் இருந்த நெருக்கமான ஐக்கியம் வைத்திருந்த சீஷர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். உயிரோடு இருக்கிறவராக தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். நாங்களாம் அவருக்கு சாட்சிகள், சீஷர்கள் அவருக்கு சாட்சிகள். அதனால அவங்களுக்கு உயிரோடு இருக்கிறவரா தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். யோவான் சுவிசேஷத்துல சீஷர்கள் கூட்டின அறைக்குள் இருக்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு தரிசனமாகி பயப்படாதீருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதை நம்ம வாசிக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கு அவர் பிரத்யட்சமாய் ஆகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு எங்களுக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்னா, உயிரோடு இருக்கிறவங்களையும் மரித்தோர்களையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதி. அவர் நியாயம் தீர்க்க போறாரு. அதுக்கு ஜட்ஜு அவர் தான் நியாயம் தீர்க்க போறாரு. உயிரோடு இருக்கிறவங்க மரித்தவங்க எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறாரு. அதுக்கு அதை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண எங்களை கட்டளையிட்டார். எங்களுக்கு அப்போஸ்தலராகிய எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு. அவங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்னு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் சிலுவையில் செய்த நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத, பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத விசுவாசிக்கும் போது நம்ம பாவத்திலிருந்து மீட்பை பெறுகிறோம். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலம் அவரை குறித்து சாட்சியா கொடுத்திருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. இப்படி பல தீர்க்கதரிசிகள் மூலம் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ, அங்க கொர்நேலியு வீட்டுல அவனோட உறவினர்கள், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும், எப்படி மேல் வீட்டறையில 120 பேர் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு பல பாஷைகளை பேசினாங்களோ, அது போல தேவனை புகழ்ந்தாங்களோ, அதே போல இங்க புறஜாதியினர்
கொர்நேலி வீட்டுல கூடியிருந்தப்போ எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பல பாஷைகளை பேசினாங்க. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள், இது நம்ம 23வது வசனத்துல பேதுரு கொர்நேலியோ அழைத்த போது செசரியா பட்டணத்துக்கு யோப்பா பட்டணத்துல இருந்து கிளம்பும் போது பேதுருவோடு கூட சேர்ந்து சில விசுவாசிகள் கூட வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த விசுவாசிகள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், யூதர்களான விசுவாசிகள் இத கேள்விப்படுறாங்க. பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கும்போது, யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் எல்லாருக்கும், யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியினருக்கும் பரிசுத்த ஆவிய கொடுத்தாரு. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, இவங்க எல்லாரும் இப்ப பரிசுத்த ஆவிய பெற்றினாங்க, அதனால ஞானஸ்தானம் பெறாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டான். எல்லாருக்கும் அதே நேரத்துல இவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். சில நாட்கள் எங்களோடு தங்கி இருங்கன்னு சொல்லிட்டு கொர்நேலியு வீட்டார் பேதுருவை வேண்டிக் கொண்டார்கள். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பேதுருவோட பிரசங்கத்தை, கொர்நேலியு வீட்டுல பேதுருவோட பிரசங்கத்தை நம்ம இந்த நாள்ல தியானிச்சோம். எல்லா இடங்கள்லயும், கலிலியா, யூதேயா தேசம் எல்லா இடங்கள்லயும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூறி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேவன் இயேசுவ பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்ததுனால நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்களை குணமாக்குறவராகவும் சுற்றித்திருந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள்னு பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாம் அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இயேசுவ சில கொலை செய்தாங்க. ஆனா 3வது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுந்த இயேசு எல்லாருக்கும் காட்சி கொடுக்கல, அவரோடு கூட உடன் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு காட்சி கொடுத்தார். அவர் நியமிக்கப்பட்டிருந்த எங்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் தான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரித்தவங்களுக்கும் நியாயம் தீர்க்க போற நியாயாதிபதியா தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத எல்லாருக்கும் பிரசங்கிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்காரு. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவத்துல இருந்து மன்னிப்பு பெறுவாங்க அப்படின்னு பேதுரு சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட போது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. பற்பல பாஷைகளை பேசினாங்க, தேவனை புகழ்ந்தாங்க. பேதுருவோடு கூட வந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள், யூதர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. புறஜாதியினருக்கும் பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. உடனே பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இவங்கெல்லாம் ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியா கட்டளையிட்டான். பேதுரு மேலும் அங்கேயே தங்கி இருக்கும்படியா அவங்க வேண்டிக் கொண்டாங்க அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பை ஆண்டவரே பெற்றுக்கொள்கிறோம் நாங்க தியானித்தோம்.
ஆண்டவரே, அதற்காமை துதிக்கிறோம். ஒரு நாளில் நீ நியாயாதிபதியாய் ஆண்டவரே எங்களை நியாயம் தீர்க்க போறீர். அந்த நாளுக்கென்று நாங்கள் ஆயத்தமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள உம்மை கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பையும் வல்லமையும் அறிந்து கொள்ள கிருபை தாரும். அற்புத அடையாளங்கள் உம்முடைய நாமத்தினால எல்லா இடங்களிலும் நடந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.